ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேமிலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோவை யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ரிலேட்டடாக இப்போ நிறைய வீடியோஸு நியூஸு எல்லாமே ட்ரெண்ட் ஆகுது. இப்போ பிசிசிஐ இந்த மாத கடைசியில் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ரிட்டென்ஷன்ஸ் அண்ட் ஆர்டிஎம் பற்றி சொல்ல போகிறாங்க. எவ்வளோ டீமில் எவ்வளோ ரிட்டென்ஷன்ஸ் இருக்கணும், ஆர்டிஎம் இருக்கணும், பர்சு மணி எவ்வளோ எல்லாமே டிசைட் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த மந்த் எண்ட் வந்துடும். ஸோ அதற்காண்டியே ஐபிஎல் பற்றி தான் இப்போ ஃபுல் ட்ரெண்ட். அதே மாதிரி பிளேயர்ஸு, கோச்சஸ்ஸு, டீம் ரூமர்ஸ் நிறைய ஓடுது. இப்போ ரீசெண்டாக நான் கேள்விப்பட்ட ரூமர்ஸ் சும்மா சொல்கிறேன். சூரியகுமார் யாதவ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் அதுக்கு பதிலாக ஸ்ரேயஸ் ஐயர் மும்பைக்கும் ட்ரேடு பார்க்குறாங்க. சஞ்சு சாம்சன் ரிஷப் பண்ணிட்டு சிஎஸ்கே எடுக்கிறதா, சிவம் டுபே கொடுக்கறதா பேசுகிறாங்க. என்னென்னோ நடக்குது. கிளென் மேக்ஸ்வெல் ஆர்சிபி அன்ஃபாலோ பண்ணிட்டான்றாங்க. ஸோ இதெல்லாமே ரூமர்ஸ் நிறைய நடக்குது. என்ன நடக்குது எது உண்மைன்னு தெரியல. பட் நம்ம இன்றைக்கான வீடியோ பக்கம் போவோம் வாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிற நியூஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோ ஐபிஎல் ரிலேட்டடாக தான். பட் உங்களுக்கு நோஸ்டால்ஜிக் ஐபிஎல் மூமெண்ட்ஸை திருப்பி கொண்டு வரலான்னு ஒரு சீரிஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த சீரிஸோட ஃபஸ்ட் எபிசோட் தான் இது. ஸோ இது ஒரு ஐபிஎல் ஸ்பெஷல் சீரிஸ் எபிசோட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2008 2013 நம்ம ஐபிஎல்லோட ஸ்டார் பிளேயர்ஸ் இந்த டீமுக்கெல்லாம் ஆடி இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு டேட்டா இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவங்க அந்த டீம் ஆடி இருக்காங்களா, இவங்க இந்த டீம் ஆடி இருக்காங்களா, அந்த டீம் ஆடி இருக்காங்களா, எடுத்தாங்களா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க யாருன்னு வீடியோக்குள்ளே போகணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் இந்தியன் டீம் ஒயிட் பால் கேப்டன் அண்ட் மும்பை இந்தியன்ஸோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவோட ஃபஸ்ட்டு ஐபிஎல் ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 2008 10 வரைக்கும் டெக்கன் சார்ஜர்ஸ்க்கு ஆடி இருக்காரு. அண்ட் இன்ஃபேக்ட் டெக்கன் சார்ஜர்ஸ்க்கு ஒரு ஆடின பொசிஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் 5 and 6. ஈவன் பவுலிங்கில் ஒரு ஹேட்ரிக்கே எடுத்திருக்காரு. அதுவும் யார் கூட, மும்பை இந்தியன்ஸ் கூட 2009 எடுத்திருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா மக்களே, நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் மும்பை இந்தியன்ஸ்லாம் அவரோட கெரியர் ஆரம்பிச்சதுன்னு. இல்லை, டெக்கன் சார்ஜர்ஸில் 2008 10 வரைக்கும் 3 வருஷம் ஆனார். கன்சிஸ்டண்ட்டாக மிடில் ஆர்டரில் நல்லா அடிச்சு கொடுத்துருக்காரு. நான் ஆல்சோ பவுலராக ஆஃப் ஸ்பின்னர்லாம் போட்டு ஹேட்ரிக்லாம் எடுத்திருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா டெக்கன் சார்ஜர்ஸில் வேறு மாதிரி இருந்தார். பிகாஸ் அவர் அந்த டைம் தான் T20 பீக்கில் வந்தார். ஸோ ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா டெக்கன் சார்ஜர்ஸில் நல்லா சைன் ஆகவே தான் மும்பை இந்தியன்ஸ் அவரை 10 crore 9 crore கொடுத்து 2011 வாங்கினாங்க. ஏன்னா டெக்கன் சார்ஜர்ஸோட 2009 ஒரு கப் அடிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் 500+ ரன்ஸ் 3 சீசனில் பவுலிங்கில் ஒரு ஹேட்ரிக்காரே எடுத்திருக்காரு மக்களே. அங்கே அதுதான் ஷாக்கு அது காமெடி நீங்கள் என்னென்ன வச்சுக்கலாம். பட் ரோஹித் சர்மாவோட ஐபிஎல் கரியர் டெக்கனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதுதான் முதல் நியூஸ். ஸோ செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 360 ஏபி டிவில்லியர்ஸ். எஸ், ஏபி டிவில்லியர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆர்சிபியின் செல்ல பிள்ளை, விராட் கோலிக்கு அப்புறம் மோஸ்ட் செலிப்ரேட்டட் பிளேயர்னு சொல்லலாம் கிறிஸ் கெயில் அந்த வரிசையில். பட் ஏபி டிவில்லியர்ஸ் ஃபஸ்ட்டு ஐபிஎல் எங்கே ஆடினார் பார்த்தீங்கன்னா டெல்லி டேர்டெவில்ஸ்க்கு 2009 8 9 10 ஏதோ 2 சீசன்ஸ் ஆடினார். 2009 and 10 ஏபி டிவில்லியர்ஸ் வாஸ் பார்ட் ஆஃப் டெல்லி டேர்டெவில்ஸ். ஸோ ஏபிடி ஆர்சிபி வந்து ஐபிஎல் ஆரம்பிக்கல ஒரு கெரியரை, டெல்லி டேர்டெவில்ஸ் தான் ஆரம்பித்தார். ஈவன் டெல்லி டேர்டெவில்ஸில் இருக்கும்போது ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அது ஒரு ஃபேக்ட், நான் சொல்ல மாட்டேன், எனக்கு ஆப்போனன்ட் யாருன்னு தெரியாது. பட் டெல்லி டேர்டெவில்ஸ் ஆடும்போது ஒரு செஞ்சுரி வச்சிருக்காரு. ஸோ செகண்ட் ஏபி டிவில்லியர்ஸ் டெல்லியில் ஆரம்பித்தார். தேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம கப்பர் சிக்கர் தவன். இவரை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்டாக பாப்புலரான டைம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லேருந்து தான். பட் அதுக்கு முன்னாடி அவர் 2 ஃப்ரான்ச்சைஸ் ஆடிருக்காரு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 2008 3 ஆடிருக்காரு. 2008 9 டெல்லி, 2010 மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆனார். அங்கே தான் அவர் கொஞ்சம் பீக் ஆனார். பட் அதுக்கப்புறம் 2011 டெக்கன் சார்ஜர்ஸ், அதுக்கப்புறம் அப்படியே பீக் ஆனார். பட் சிக்கர் தவன் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆடினா நீங்கள் யாராவது நம்புவீங்களா? என்னாலே நம்ப முடியல. ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தா 8 9 டெல்லியில் அந்த அளவுக்கு ஆடினார். 2010 சிக்கர் தவன் வாஸ் கன்சிஸ்டன்ட் பிளேயர். ஈவன் ஃபைனல்ஸ் கூட ஆடினார். ஸோ மும்பை இந்தியன்ஸில் சிக்கர் தவன் நான் எதிர்பார்க்கல. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா தெரியல. உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். 3வது பிளேயர் சிக்கர் தவன். ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியாவோட ஃபார்மல் பிளேயர் அண்ட் கேப்டன் அண்ட் டெஸ்ட் லெஜண்ட் ஸ்டீவன் ஸ்மித் தான். ஸ்டீவன் ஸ்மித் உங்களுக்கே தெரியும், அவரோட ஐபிஎல் கரியர் பீக் ஆன டைம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்கும்போது தான். ஈவன் அதுக்கு முன்னாடியுமே நிறைய ஃப்ரான்ச்சைஸ் ஆடிருக்காரு. புனே வாரியர்ஸ், இந்தியா, ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ். பட் ஸ்டீவ் ஸ்மித்தோட கரியர் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க. 2010 அவர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு சைன் பண்ணாங்க. ஏன்னா அந்த டைம் ஒரு நியூ சவுத் வேல்ஸ்ன்ற ஆஸ்திரேலியா டீமுக்கு லெக் ஸ்பின்னராக உருவானார். ஃபஸ்ட் அவர் வந்ததே லெக் ஸ்பின்னராக தான் கிரிக்கெட்டில். அதுக்கப்புறம் தான் பேட்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆனார். இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு தெரியும். ஸ்டீவ் ஸ்மித் ஆக்சுவலி வாஸ் ஆர்சிபி. ஆனால் அந்த மேட்சும் ஆடலை. 2011 அவர் கொச்சி டஸ்கர்ஸில் எடுத்தாங்க. பட் அப்போ பாவம் இன்ஜுரின்னு போயிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி 2 சீசன்ஸ் ஸ்மித் ஐபிஎல் இருந்தார் ஆர்சிபி கொச்சி. ஆனால் அவர் ஆடலை. இது என்னாலே நம்ப முடியல ஒரு ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தப்போ. அதுக்கப்புறம் 2012 13 புனே வாரியர்ஸ் இந்தியா போனார். இந்த ஃப்ரேம் நீங்கள் பார்க்குறீங்க. 13 ஏதோ ஒரு மேட்ச் ஐ திங்க் சிஎஸ்கே அகேன்ஸ்டாக ஜெயிப்பாங்க புனே. ஸோ அப்போ மேன் ஆஃப் த மேட்ச் எடுத்தார். ஸோ அப்போ தான் ஸ்டீவ் ஸ்மித் ஐபிஎல்ல யாருன்னு பீக் ஆன டைம். அதுக்கப்புறம் 2014 15 ஆர்ஆருக்கு ஆடினார். ஒரு சீசன் கேப்டன்ஸே பண்ணார். அதுக்கப்புறம் 16 ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ், 17 கேப்டன், அதுக்கப்புறம் 18 ஆரா, 21 டிசி. ஸோ ஸ்டீவ் ஸ்மித் இது நம்புவீங்களா? எஸ். அடுத்தது நம்ம சர் ரவீந்திர ஜடேஜா, தளபதினு சொல்லலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பீக் ஆனது சிஎஸ்கேக்கு இருக்கும்போது தான். ஐபிஎல் ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு ஜடேஜாவை சிஎஸ்கே ஃபேனாக தான் தெரியும். பட் அவரோட தன்னோட ஐபிஎல் கரியரை 2008 ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்டார்ட் பண்ணார். எஸ், நீங்கள் நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. 2008 ஒரு லோக்கல் பாயாக இருந்தார். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் கிட்டன்றதுனால சைன் பண்ணாங்க. அண்ட் அவர் சூப்பராகவும்
பர்ஃபார்ம் பண்ணார். பவுலிங்கில் அந்த அளவுக்கு டெலிவர் பண்ணாலும் 3 சீசனில் ஒரு 20+ விக்கெட்ஸ் அண்ட் ஆல்சோ 200+ ரன்ஸ். ஆஸ் எ ஃபினிஷராக அவர் அப்பயே உருவானார். அப்பயே நல்லா பண்ணி இந்தியன் டீமுக்கு 2009 உள்ள வந்தார் ஜடேஜா. ஸோ ஜடேஜா அதுக்கப்புறம் 2011 கொச்சி டஸ்கர்ஸ் கேரில் ஆனார். பட் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஏதோ ஒரு 2 மேட்ச் நல்லா பண்ணார். 2012 உங்களுக்கே தெரியும் அவரோட லவ் ஸ்டோரி சிஎஸ்கேவோட ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சார் ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கேக்கு முன்னாடி ஆர்ஆர் அண்ட் கொச்சி டஸ்கர்ஸ் கேரில் ஆடிருக்காரு. அண்ட் ஆர்ஆரோட IPL 2008 கப்பே வச்சிருக்காரு. இது ஒரு ஃபேக்ட். ரவீந்திர ஜடேஜா கொச்சி டஸ்கர்ஸ் கேரளாவில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணலனாலும் அந்த டீம் இல்லாதனால தான் சிஎஸ்கேக்கு அவர் வந்தார். மேபி கொச்சி டஸ்கர்ஸ் கேரளா 2012 இருந்திருந்தால் இட் வுட் ஹவ் பீன் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஜடேஜாவை நம்ம இந்த டைமில் சிஎஸ்கே கலர்ஸில் பார்த்துக்க முடியாது, நம்ப முடியாது. தேங்க்ஸ் டு கொச்சி டஸ்கர்ஸ் கேரளா. ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கேவோட ஒரு ஃபேமிலி ஆகிட்டார். நிறைய ஃபேன்ஸை பிடிச்சிட்டார். அண்ட் ஆல்சோ ஒரு கெரியரும் பீக் ஆச்சு சிஎஸ்கே வந்ததுலேருந்து. ஸோ ஜடேஜா ராஜஸ்தான் கொச்சி ஆடிட்டு தான் சிஎஸ்கே வந்தார் மக்களே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஆண்டே ரசலாக இந்தியன் டீமில் கருதப்பட்ட யூசப் பத்தான் படா ஃபினிஷர். இவர் எத்தனையோ மேட்ச் சிங்கிள் ஹேண்டடாக கொல்கத்தாக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு. பட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் பீக்கான ஒரு டைம் இருந்தாலும் 2008-9-10 இவரும் ஜடேஜா மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்தார். ஏன்னா யூசப் பத்தான் பார்த்தீங்கன்னா அந்த டைம் நம்பர் 4, 5, 6 ஆடி கொடுத்துருக்காரு. 2008 ஃபைனல்ஸில் இவர் தாங்க மேன் ஆஃப் த மேட்ச்சு. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் கிளேவியாக இருப்பார். பவுலிங் கிடைக்கலனாலும் பேட்டிங்கில் வந்து அச்சு கொடுத்துட்டு போவார். நிறைய பேருக்கு இவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கான யூசப் பத்தானா தான் தெரியும். பட் ஹிஸ்ட்ரி ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் அவரோட கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே நல்லா பண்ணவே தான் இந்தியன் டீமுக்கு 2011 வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் காலப் கட்சி கப்படிக்க உதவினார். ஸோ யூசப் பத்தான் கொல்கத்தாவுக்கு முன்னாடி ஆர்ஆர் ஆனார். அண்ட் ஆல்சோ ஒரு செஞ்சுரி கூட அடிச்சிருக்காரு ஆர்ஆர். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ராபின் ஊத்தப்பா சிஎஸ்கே ஃபேமிலியில் மாஸ் காட்டின ஊத்தப்பா. ஸோ அவரோட ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ராபின் ஊத்தப்பா ஃபஸ்ட்டு ஆன கெரியர் பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் 2008 ஆரம்பித்தார் மக்களே. இது நீங்கள் யார் எத்தனை பேர் நம்புவீங்க? தவான் மாதிரி நானும் இதை நம்பவே இல்லை. பிகாஸ் தவான் ஊத்தப்பானா மும்பைக்கு ஆனாங்கன்னா ஒரு ஷாக்கு. பட் மும்பைக்கு ஒரு சீசன் தான் ஆடி ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் RCBக்கு ஆனார் 2009 and 10. அங்கே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. லோக்கல் பாயின் சைன் பண்ணாங்க. வேலை ஆடினார் ஊத்தப்பா. அப்போ தான் ஒரு அதோட பொட்டென்ஷியல் IPL என்னன்னு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் 2011 பூனே வாரியர்ஸ் இந்தியா வந்ததால் 3 வருஷம் அங்கே ஆடினார். அதுக்கப்புறம் தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு வந்து திரும்பி இந்தியன் டீமோட ODI செட்டப்பில் காலப் கட்சி சூப்பரானார். ஸோ ராபின் ஊத்தப்பா நிறைய பேருக்கு பூனே வாரியர்ஸ் இந்தியா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆடி தான் தெரியும், சிஎஸ்கே ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி. பட் அவரோட இனிஷியல் IPL கரியர் பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் RCBயோடையும் ஒரு 2 years ஆனார். செம்ம பர்ஃபார்ம் அங்கே ஊத்தப்பா. 2 டீமுமே நல்லா ஆனார். மும்பைக்கு ஒரு மாதிரி சொதப்பிட்டாருனாலும் உடனே ஒரு மாதிரி ரிலீஸ் அதை பற்றி ஒரு கதையே சொல்லியிருக்காரு. அது அப்போ பார்ப்போம். ஆனால் ராபின் ஊத்தப்பா பூனே வாரியர்ஸ் இந்தியாவுக்கு நல்லா ஆடினதால் தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் எடுத்து அவரோட சீசனே மார்ச் 2014 ஆரஞ்ச் கேப் வாங்கி இந்தியன் டீம் ODI டீமில் செட்டப்பில் வந்தார். பட் பாவம் திரும்பி 1 yearல போயிட்டார். பட் ராபின் ஊத்தப்பா ஸ்டில் நோ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்டர்ரேட்டட் பேட்ஸ்மேன் இன் IPL கரியர்னே சொல்லுவேன். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் கீப்பர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன். ஸோ ஊத்தப்பாவோட ஃபேக்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விங் கிங் புவி ஐயா புவனேஸ்வர் குமார் ஐயா. நீங்கள் கேட்கலாம், புவனேஸ்வர் குமார் RCBக்கு ஆடினா நீங்கள் எத்தனை பேர் நம்புவீங்க? ஈவன் நானே நம்பலை. என்னால் நம்பவே முடியலைங்க. என்னது புவனேஸ்வர் குமார் RCBக்கு ஆடி இருக்காரா? இது எப்போன்னு போய் ட்ராக் ரெக்கார்டு பார்த்தா 2010 சீசனில் புவனேஸ்வர் குமார் RCBக்கு சைன் பண்ணியிருக்காங்க. ஈவன் 1 or 2 மேட்சஸ் ஆடிருக்காரு. பட் பர்ஃபார்மன்ஸ் இல்லாதனால அவர் அதுக்கப்புறம் ஆட வைக்கல. அதுக்கப்புறம் 2011 இவரும் ராபின் ஊத்தப்பா மாதிரி பூனே வாரியர்ஸ் இந்தியா வந்ததால் தொடர்ந்து 3 வருஷம் அங்கே ஆனார். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்ச புவி சன்ரைசர்ஸில் ஒரு கெரியரே பீக் ஆச்சு. ஈவன் 11-12 இந்தியாவுக்கு டெபியூ பண்ணிட்டார் பூனே வாரியர்ஸ் நல்லா பண்ணி. பட் அவரோட கெரியர் இன்னும் பீக் ஆனது சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து தான். 2014 இப்போ வரைக்குமே அவர் சன்ரைசர்ஸுக்கு தான் ஆடுறாரு, உங்களுக்கே தெரியும். பட் நம்ம ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு புவியை சன்ரைசர்ஸில் பார்த்து தான் தெரியும். பூனே வாரியர்ஸ் இந்தியா கலர்லையோ இல்லை RCBக்கெலாம் ஆடி இருக்காராடா நம்ம புவியா அப்படின்ற ஷாக்கும் இருக்கும். ஸோ அது நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டியது. நெக்ஸ்ட்டு அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பெனால்டி மேன் பிளேயர் மனிஷ் பாண்டே. இவரோட IPL கரியரும் ராபின் ஊத்தப்பாவது சிமிலர் ட்ராக்கில் தாங்க. 2 பேருமே கர்நாடகா பாய்ஸ். 2 பேருமே அவனோட ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷம் IPL ஒரே மாதிரி போயிருக்காங்க. இது ஒரு அன்பிலீவபிள் ஃபேக்டாக இருந்தது. இவருமே ஊத்தப்பா மாதிரி அவரோட IPL கரியர் 2008 மும்பை இந்தியன்ஸோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்னால் நம்பவே முடியல. 2 பேரும் மும்பைக்கு ஆடிருக்காங்க. பட் இவரும் ஊத்தப்பா மாதிரி சரியாக பர்ஃபார்ம் பண்ணதால் 2009 RCBக்கு வந்தார். அங்கே அவரோட கெரியரே மாறிச்சு. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு செஞ்சுரி போட்டு RCBயில் ஒரு பிளேஸே பர்மனெண்ட் ஆக்கி சூப்பர் இது வாங்கினார். அன்கேப்டு பிளேயர் மாதிரி பெஸ்ட் அன்கேப் பிளேயராக மனிஷ் பாண்டே அந்த சீசன் வந்தார். அதுக்கப்புறம் 2011 இவரும் ஊத்தப்பா மாதிரி பூனேக்கு போயிட்டார். ஒரு 3 years ஒழுங்காக இல்லை. பட் 2014 கொல்கத்தாவுக்கு போய் இவரோட கெரியரே மாறிச்சு. அதுக்கப்புறம் சன்ரைசர்ஸில் ஆடி இப்போ பார்த்தீங்கன்னா கொல்கத்தாக்கே திரும்பினார் மனிஷ் பாண்டே. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம்ம யூனிவர்ஸ் பாஸ் கிறிஸ் கெயில். இவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஈவன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆர் ஜென்ரல் நம்ம ஃபேன்ஸுக்கே RCBயில் ஆடின கெயில் பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஆடின கெயிலாக தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவரோட IPL கரியர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஸ்டார்ட் ஆச்சு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு 2009-10 சைன் ஆனார். 8ல் ஆனார், எனக்கு ஐடியா இல்லை. 2009 and 10 2 சீசன் கொல்கத்தா ஆடிருக்காரு. அதுலேயுமே ஒரு 5 to 6 50s அடிச்சிருக்காரு. எப்படி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இவர் 2011 வாங்காமல் விட்டாங்கன்னு தெரில.
மனுஷனோட கெரியர் அப்படியே லைஃபே மாறிச்சு. 2011 ஆர்சிபி வந்தோடனே ஒரு லெஜெண்டாக மாறினார் ஆர்சிபிக்கு. வேறு லெவல் பர்ஃபார்மர். இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம். கிறிஸ் கெயில் 2010 பார்த்தீங்கன்னா 9-10 கொல்கத்தாக்கு நல்லா ஆடினார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிட்டைன் பண்ணல, திரும்பி எடுக்கல. ஆர்சிபிக்கு வந்து ஒரு கெரியரே மாறிச்சு. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இந்த டீமுக்குலாம் ஆடிருக்காங்களா, இவங்களோட பாஸ்ட் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி இதுதானா, என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஸ்பெஷல் ஐபிஎல் சீரிஸாக உங்களுக்கு இது கொண்டு வந்திருக்கேன். இது எபிசோட் 1 பார்ட் 1. நெக்ஸ்ட் ஒரு எபிசோட் 2 எபிசோட் இருக்குது. அதுலேயும் நீங்கள் இன்னும் எதிர்பார்க்காத சில பிளேயர்ஸ்லாம் இந்த டீம் ஆடிருக்காங்களான்னு யோசிக்கிற அளவுக்கு ஸ்டாட்ஸ் வச்சுருக்கேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது, இன்னும் யார் பிளேயர்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்கள் நினைக்கிறீங்களோ காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்படியே இன்க்ளூட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டென்ட் இல்லைனால இப்போ ஃபுல் ஐபிஎல் ஃபோக்கஸ் தான் நம்மளது மக்களே. ப்ளீஸ் சப்போர்ட்.